நான் தூக்கம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ ஜாலியாக சுத்துறல. மாதம்பட்டி ரங்கராஜ் இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்களா? பாதிக்கப்பட்டா யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. இல்லைம்மா, நீங்கள் மாதம்பட்டி ரங்கராஜோட இன்ஸ்டா பேஜ் போய் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃப் ஸ்ருதி பேரும் இல்லை, ஜாய் பேரும் இல்லை. ஆனால் அங்கே ஸ்ருதியும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒய்ஃப்னு வச்சுருக்காங்க, நீங்களும் ஒய்ஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ்னு வச்சுருக்கீங்க. 2 பெண்களும் அவர் மேலே அநியாயத்துக்கு பாசம் வச்சு தான் உங்களோட பயோலேயே அப்படி தான் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. அவர் ஹஸ்பண்ட் ஆஃப் 2 பெண்களையும் நோட் பண்ணலை. அண்ட் ப்ளஸ் அவரோட ப்ரொஃபைல் ஃபுல்லாக நிறைய விஷயம் டெலிட் பண்ணிட்டாரான்னு தெரியல. ஃபேமிலி ஃபோட்டோஸும் இல்லை, எல்லாமே ஒர்க்கிங் ப்ரொஃபைல். இப்போ வரைக்கும் நீங்கள் தான் அழுவுறீங்க, புலம்புறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. அவரோட ஒர்க் ப்ரொஃபைல் வீடியோஸை போட்டுட்டு ரொம்ப குவாய்ட்டாக இருக்காரு. இதில் நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2 பேரும், நானும் ஸ்ருதி பிரியாவும் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சு அவரை வந்து தாங்குன்னு தாங்குறோம். இல்லை, நான் தான் தாங்கினேன். ஸ்ருதி பிரியா எங்கே போனாங்க? 6 இயர்ஸ்க்கு முன்னாடி விட்டுருங்க. 2 இயர்ஸாக என்ன பண்ணாங்க? தாங்குனாங்களா? கேர் பண்ணாங்களா? எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்களா? ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்களா? எல்லாமே நான் பண்ணேன்ல உனக்கு. நான் அடித்து சொல்வேன், 2 இயர்ஸாக ஸ்ருதி பிரியா டேக் கேர் பண்ணவே இல்லையே.